நீங்க தூய சக்தி தீய சக்தி அரசியல் பண்ணும்போது நாங்களுக்கு அரசியல் இது அந்த நீங்க list யாருக்கு பண்ணி- ஃபேவரா பண்ணிருக்கீங்க பாருங்க, அததான் கேள்வியே. யாருக்கு இப்போ நான் அதுதான் வர்றேன், அந்த இடத்துக்கு வர்றேன். நீங்க பாருங்க, திமுக இங்க வந்து சம்பந்தம் இல்லாம கருப்பு கொடி ஏத்துறாரு. நாங்க தெளிவா இருக்கிறோம், இப்படி ஒரு பிரச்சனையே இல்ல, இல்லாத பிரச்சனை, ரெண்டு பேரும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறைச்சிட்டு இதை பேசிட்டு இருக்காங்கன்னு. இவர் கருப்பு கொடி ஏத்துறாரு, அங்க பில்ல எடுத்து வந்து வைக்கிறீங்க, 2/3 மெஜாரிட்டி எல்லாம் தோக்குது, உடனே நான் வெற்றி பெற்றேன்னு அனௌன்ஸ் பண்றாரு. திமுக ஒரு மைட்டி ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸ்னு காட்டுறதுக்காகவே இல்லாத ஒரு பில்ல கொண்டு வந்து வச்சீங்களா? யார ஃபேவர் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். அப்ப நாங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம டீலிமிட்டேஷன் வந்து பேசணுமா? இல்ல இத ஆக்சுவலா அது விஜய் சாருக்கு அவருக்கு போற விமன் ஓட்டு டிஎம்கே ஆன்டி விமன் சொல்லி நாங்க தானே ஒருவேளை நீங்க அதை கவர்றதுக்கு எதுவும் பிஜேபி பண்ணித்தானே எனக்கு சொன்னீங்க. இருக்கலாமே, அது பாலிடிக்ஸ் தானே. Women votes. ஆன்டி-விமன் பில் வந்து புரியவே இல்ல. இங்க மக்கள் இப்படி போய் சேர்ந்தது என்னமோ ஒன்னு கொண்டு வந்துதான் பாஜக. இவங்க அதை எதிர்த்து இவரு கருப்பு கொடி ஏத்தி நிறுத்திட்டாராம். இப்படி செட் பண்ணீங்க. ஆனா இந்த எந்த நரேஷனும் people are not ready to buy this step சொல்றேன். டீலிமிட்டேஷனும் சரி, 33 இடஒதுக்கீடும் சரி, தமிழ்நாட்டுல ஒரு தாக்கமும் கிடையாது. அது ரெண்டுத்துக்குமே தாக்கம் கிடையாது. நான் அதை வந்து ஓப்பனா சொல்றேன். அது எந்த மாட்டேங்குது. இப்போ இது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் மட்டும் நடக்கல. அதான் சொல்ற 5 ஸ்டேட் எலெக்ஷன்ல நடக்கும்போது ஃபைட் பண்ணிட்டு இருக்குது பாஜக. 5 ஸ்டேட்லயுமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. நான் அந்த டீலிமிட்டேஷன் பில்லும் இந்த உமன்ஸ் பில்லுமே வந்து குறிப்பாக வெஸ்ட் பெங்காலை நோக்கி கொண்டு வரப்பட்டது. வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸாக கொண்டு வரப்பட்டது. கரெக்ட். இதுல வந்து இவர் வெடி விட்டதோ இவர் எரிச்சதெல்லாம் எல்லாமே வந்து ஒண்ணுமே எல்லாம் இதுக்கு அவ்வளவு கிராவிட்டி இல்ல. இவ்வளவு அவசரமா பேசுற பிரச்சனை அது இல்ல. அதுக்கு விஜய்க்கு கிராவிட்டி கிடையாது, ஸ்டாலினுக்கு கிராவிட்டி கிடையாது, எடப்பாடி கிராவிட்டி, தமிழ்நாடு கிராவிட்டி கிடையாது. டிகிரிக்கு பேசிட்டோம்னு சொல்றேன். நீங்க பேசவே இல்ல. நாங்க பேசியிருக்கோம். we have expressed our content. நாங்க சொல்லியிருக்கோம். ஸ்பெஷல் செஷன் கூட்டவே வேண்டாம். ஸ்பெஷல் செஷன் ஏன் கூட்டுறீங்கன்னு ஒரு क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்கலாம்ல. இது தேவையே இல்லாதது, இப்ப பண்ணவும் முடியாது. அது ஒண்ணும் பிரயோஜனமே கிடையாது. இது வந்து திமுக பாஜக கள்ள கூட்டணிக்காக பண்றாங்க. நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். கொள்கை எதிரி எக்ஸ்போஸ் பண்ணலாம்ல, இன்னும் ஸ்ட்ராங்கா பேசி ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ் இது ஒரு ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷன். நாங்க ஏன் கொள்கை எதிரி எக்ஸ்போஸ் பண்ணோம்? நாங்க வந்து அரசியல் எதிரி டைரக்டா வேலை பண்றோம். ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்றேன். இது வந்து எல்லாருமே வந்து கள்ள கூட்டணி, பிஜேபி திமுக வந்து கள்ள கூட்டணி, பிஜேபி இவங்களோட கள்ள கூட்டணினா நிச்சயமாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். அதை நான் வந்து ஆணித்தனமாக பிஜேபி க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறதுனால சொல்ல முடியும். அதோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். குறிப்பாக வந்து அவங்க வந்து ஸ்டாலின் மேலே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஒரு ஷிஃப்ட், டைனமிக் ஷிஃப்ட் ஒன்று நடக்குது டுவர்ட்ஸ் உதயநிதி இருக்குல்ல, அதை அவங்க ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நினைக்கிறாங்க. அதை அவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து அந்த விஷயத்தை நான் கிளாரிட்டியாக கொண்டு முடியும்.